श्रीशीले सदयापात्रं देवक्त्यादिगुणानवं यतीन्द्रपरमणं वन्दे रमजामातरं मुनिं रमजामातुर् योगेन्द्रपादरेखामयं सदा तदा यथात्मदत्तान्तरामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां शत्रुच्छेदैकमन्त्रं सकलमुपनिषद्वाक्यसम्पूज्यमन्त्रं संसार उत्तारमन्त्रं समुपचितमस्सङ्गनिर्याणमन्त्रं सर्वैश्वर्यैकमन्त्रं वसनभुजगदन्तष्टसन्त्राणमन्त्रं जिह्वे श्रीकृष्णमन्त्रं जप जप सततं जन्मसाफल्यमन्त्रम् नीलातुङ्गस्तनिगिरिसिद्धमुत्पत्तिकृष्णं पारात्यं तं श्रीसद्धमध्यापयन्ति स्वचिष्टायां श्रीलिदं याबलात्कृतमुक्ते கோதாதஸ்ஸே நம இதம் இதம் பூய ஏவாஸ்து பூயः. ஆண்டாள் திருவடிகளே சரணம். பொருத்திமானாய் பிறந்து என்று சொல்லி ஒரு இடத்திலே இருந்து மறுடத்துக்கு வந்த ஆச்சரியத்தை பாடினார்கள். இவர்களுடைய திருமாளிகையிலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். ஒழித்து வர பிறந்தவன் இப்படி எல்லோருக்கும் சேவை சாதிக்கும்படியாக மாலே மணிவண்ணா, மால் என்று கூப்பிடுகிறார்கள். மால்னா அன்பு, அன்பு வெள்ளம். பெண்களே பறைதருதியாகில் என்றும் ஏத்தி பறை கொள்வான் என்றும் பறை ஒன்றை கொள்ள வந்ததாக சொன்னீர்கள். உன்னை அறுத்தித்து வந்தோம் என்றும் சொன்னீர்கள். என்னை வேண்டுபொருளான நீங்கள் பறையை வேண்டுவது எப்படி? அப்பறைதான் யாது? அதற்கு வேண்டியதற்கு மூல காரணம் என்ன? அதுக்கு வேண்டுவன எவை? அவற்றுக்கு எண்ணிக்கை எத்தனை? இவற்றையெல்லாம் சொல்லுங்கள் என்று கண்ணன் கேட்க, உன்னை காண்பதற்கு ஏதுவாயிருப்பதொரு நோன்பை இடையர்கள் மழை பெய்கைக்காக அனுஷ்டிக்க சொன்னார்கள். உன்னையும் எங்களையும் நோன்பென்னும் வியாஜத்தாலே சேரவிட்ட இடையரிடம் நன்றியாலே உன்னை அனுபவிக்கைக்கு அனுகூலமான அந்த நோன்பையும் அனுஷ்டித்திருக்கிறோம். அந்த நோன்புக்கு மார்கழி நீராட்டம் என்னும் கிரியையை முன்னோர் செய்திருக்கிறார்கள். நீராட்டமாகிற அந்த கர்மத்தை, அந்த காரியத்தை முடிக்க சங்கங்கள், பறைகள், பல்லாண்டு பாடுவார், மங்கள தீபங்கள், கொடிகள், பனி பெய்வதை தடுக்கும் மேற்கட்டிகள் முதலியவை வேண்டும். அவற்றை தந்திரட வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் இப்பாட்டில். மாலே, பேரன்புடையவனே, நாங்கள் இவனை ஆசைப்பட்டதாக சொல்லி கொண்டு வந்தவர்கள். இவனை கண்டவுடன் இவன் அன்பே வடிவெடுத்தவனாய் விளங்குவதைக் கண்டு, அன்பனே, கடல் போலே கொந்தளிக்கும் என் நோன்பை இவ்வளவு காலம் அடைச்சு கொண்டு எப்படி பள்ளி கொண்டிருந்தது என்று வினவுகிறார்கள். எங்களுடைய அன்பு தெளித்து நோன்பு நோற்கவும் இடம் கொடுத்தது. உன்னுடைய அன்பு உன்னை எழுந்திருக்கவும் ஒட்டாமல் மயங்கச் செய்தது. நாராயணன் பையத்துகின்ற பரமன் தேவாதி தேவன் என்று மேன்மையை உன் சுரூபமாக நினைத்தோம். உன்னை காணாத போது உன்னை கண்ட இன்றே அன்பே உன் உருவம் என்பதை அறிந்தோம் என்று உருவுகிறார்கள். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆறுற்ற என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப் பருகினான் என்றும் சூழ்ந்து அதனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே என்றும் ஆழ்வாராலே பாடல் பெற்றவன். அன்புடையார் அனைவரும் இவனை கண்டதும் தங்கள் அன்பை காட்டிலும் 1000 மடங்கு விஞ்சிய அன்பை உடையவன் இவனே என்று முடிவு கட்டினார்கள். காதல் கடலின் மிக பெரிதால் என்று நம்மாழ்வார் என்று மாலியவருடைய அன்பும் என் அன்பை கண்டு பிறந்ததென்றோ? மாலை கண்டு மாறுகின்றாள். மாலாய் பிறந்த நம்பி மாலே செய்யும் மணாளனை மன்றில் குறவை பிணைத்த மால் என்னை மால் செய்தான் என்று அருளி செய்தார்கள். மாலே சர்வாதிகனே என்று பொருள் கொள்ளலாம். நம்முடைய பேரன்பை நீங்கள் அறிந்தது எப்படி என்று அவன் கேட்க சொல்கிறார்கள். மணிவண்ணா, உன் அன்பு உன் வடிவிலே நிழலிடுகிறதென்றே. நீ அன்புருவனாய் இல்லாமல் ஹிம்சகனாய் இருந்தாலும் உன்னை விட முடியாமல் செய்வதென்றோ உன் வடிவடை என்றார்கள். மணிவண்ணா, பனிமலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் என்று பெரிய விராட்டியையும் மயக்குவதென்றோ உன் வடிவழகு. மாலே மணிவண்ணா, இப்படிப்பட்ட வடிவுடையவன் பிறரை ஆசைப்படுவதே. மயக்கம் கொண்டவன் கையிலே மாணிக்கம் இருந்தால் அது அவனுக்கு ஆகுமா?
என்றுமெனக் கினியானை என்மணி வண்ணனை என்று ஆட்சியர் அசோதை பிராட்டியனை பலகாலம் சொன்னார்கள். இந்த மணிவண்ணன் ஒருவன் கையிலே இருந்தால் விலை மதிப்பற்றதாக இருந்தாலும் முந்தானையிலே முடிந்து ஆளலாம்படி இருக்கும் மணியைப் போலே சௌலபியத்தை உடையவனே என்று பொருள்கொள்ளலாம். வடிவடையை தவிர நீலமணிக்கும் இவனுக்கும் மற்றும் பல சமயங்கள் உண்டு. உண்டு என்ன உயிர் நிற்கையும் உடையவன் கையிலே சர்வரும் விழுகையும் இழந்தார் பிழையாத ஒழிகையும் கைப்பட்டார்க்கு புணுவதாயிருக்கையும் புணாதார்க்கு அழித்து உண்ணராகையும் பிறர்க்கேயாயிருக்கையும் அளவு விடாமல் உபகரிக்கையும் கொடுத்தோம் என்று நினைத்திராத ஒழிகையும் வேறொன்றில் கண் வைக்க ஒட்டாத ஒழிகையும் தொடக்கமான சுபாவங்கள் இந்த மணிக்கும் உண்டு மாலுக்கும் உண்டு. மாலே மணிவண்ணா, அழகியார் இவ்வுலகம் மூன்றுக்கும் தெய்வமை தகுவார் என்று புகழப்பட்ட உங்களுடைய வடிவழகுக்கு நேர் நிற்க முடியுமா? என்ன அழகு, வந்த காரியத்தை சொல்லுங்கள் என்று கண்ணன் கேட்க போகிறார்கள். மார்கழி நீராடுவான். மார்கழி திங்கள் மதுரைந்த அந்நாளால் நீராடப் போதுவேர் என்று முதலிலேயே ஊர் முழுவதும் சங்கல்பித்து செய்ய முற்பட்ட காரியத்தை செய்கைக்காகவே நாங்கள் இங்கு வந்தது என்கிறார்கள். கண்ணனை அடைந்தார்க்கு தங்களுக்காக செய்ய வேண்டியது ஒன்றுமில்லையாயினும் ஊராரின் நன்மைக்காக இந்நோன்பை அனுஷ்டிக்கிறார்கள். அவனை உபாயமாக பற்றினவர்களும் ஆற்று சம்சயத்தாலும் ஆஸ்திக்கு அதிசயத்தாலும் சந்தியாவந்தனாதிகளான கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்று அர்த்தத்தை காட்டுகிறது. இது இவர்கள் சொல்லும் வார்த்தையை சிறிது நேரம் கேட்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லும் மார்கழி நீராட்டத்துக்கு பிரமாணம் உண்டா? தர்காகாமோ அஜயதா, ஏதாவது முன்னோர்கள் செய்திருக்கிறார்களா என்று கேட்க, நீ சொன்ன பிரமாணங்களை காட்டிலும் மேலான பிரமாணத்தாலே சித்திப்பதுதான் இந்த மார்கழி நீராட்டம். தர்மம் அறிந்தவர்களின் ஆச்சாரமே முக்கிய பிரமாணம், வேதங்களும் பிரமாணம். யதாசரதி சிட்டே சத் ததே வேதரோ ஜரா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. உலகம் சிரேஷ்டனான ஒருவன் எப்படியெல்லாம் அனுஷ்டிக்கிறானோ அப்படியே மற்ற ஜனங்கள் அனுஷ்டிக்கிறார்கள். அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி என்று போலே மேலையார் செய்வனர்கள் ஒரு விதியை கொண்டு அனுஷ்டிக்கும் போது பலனடையும் வரையில் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். சிஷ்ட ஆச்சாரத்தை கொண்டு அனுஷ்டிக்கும் போது பிறர் பலனடைவதை கண்டிருக்கையாலே ஐயமிழாது. இதனாலே என்றோ வேதமும் தன்னிடம் பிறர் விசுவசிக்காக மது சொன்னது மருந்தாகும், மனு சொன்னது மருந்தாகும் என்றும், பராசர புத்திரரான வியாசர் சொன்னார் என்றும், பிரம்மாவாதிகள் சொல்லுகிறார்கள் என்றும் வசனத்தை பிரமாணமாக காண்பிக்கிறார்கள். மேலையார் செய்வனகள் வேண்டுவன. முன்னோர்கள் மார்கழி நோன்புக்காக செய்ய வேண்டிய கிரியைகளுக்கு வேண்டும் உபகரணங்களை செய்வனகள் வேண்டுவன. அவர்கள் செய்யும் காரியங்களில் நமக்கு வேண்டியவைகளை என்று பொருள் கொள்ளலாம். முன்னோர்கள் லோக சங்கிரகத்துக்காக தமக்கு வேண்டாத காரியங்களையும் செய்து விடுவார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். கேட்டியேல், எங்களுக்கு காதுன்னு தயவு செய்து கேள். உபகரணங்கள் யாவை என்று காது கொடுத்து கேட்டாயில் அவற்றை சொல்கிறோம் என்று கூட்டிக் கொள்வது. இவன் முன்னே நிற்க காது கொடுத்து கேட்டாயில் என்பானே நின்னில் மணிவண்ணா என்று இவர்கள் இவனுடைய வழிவழிகளை ஈடுபட்டிருக்கிறா போலே இவனும் இவருடைய சௌந்தரிய சாகரத்திலே மூழ்கியிருக்கையாலே கேட்டியேல் என்று உணர்த்துகிறார்கள். நாங்கள் விரும்பியது பெறாமல் பட்டினி கிடக்க நீ விருந்து உண்ணலாமா? மதுராலாவா? இனியவள் இன்சொற்களை பேசும் அவள். உங்களுடைய தேன்மொழி பிறகு கால் பிடிக்க வேண்டுமா? சொல்லுங்கள். ஞாரத்தை எல்லாம் நடுங்க முதல்வன பாலன்ன வண்ணத்தின் பாஞ்சசன்னியமே போல்மல சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. உலகமெல்லாம் அதிரும்படியான முழக்கத்தை உடையனவாய் பால் போன்ற நிறத்தை உடையவன் பாஞ்சஜன்யம் எனும் சங்கம் போன்றனவாய் இடமுடையவனான பல சங்கங்கள் வேண்டும். ருக்மிணி பிராட்டி கண்ணனுக்கென்று நிச்சயித்திருந்த ருக்மிணி பிராட்டி சிசுபாலனுக்கு கொடுப்பதாக தீர்மானித்திருந்தார்கள். ருக்மிணி பிராட்டி கண்ணபிரானுக்கு தூது விடுகிறாள். கண்ணபிரான் தான் வந்துவிட்டதை தெரிவிப்பதற்காக ஒரு சங்கநாதத்தை எழுப்புகிறான். பூங்கோள் திருமுகத்து மடுத்து ஊதிய சங்கொலியும் என்று சொல்லி
அது சங்கொலிப்பதற்குண்டான சங்கத்தை எங்களுக்கு தர வேணும். பற்றார் நடுங்கமுன் பாஞ்சசன்யத்தை வாய் வைத்த போரேரே பூங்கொள் திருமுகத்து மடு தூதிய செங்கொலியும் சார்கவில் நாணலியும் தலை பெய்வது எஞ்ஞான்றுகிறோ என்று அடியாரை ஒரே ஆசைப்பட்டிருப்பார். இங்கு ஞாலம் என்னும் பதம் உலகில் உள்ள பகவத் பாகவத விரோதிகளை சொல்கிறது. எந்த சங்கமானது முழங்கும் போது சங்கரனுடைய சூலமும் கையிலிருந்து விடுகிறதோ, சூரியனின் ரதத்தில் கட்டப்பட்டிருக்கிற குதிரைகள் பயத்தினால் மனங்கலங்கி வழிதவறி செல்கின்றனவோ, பிரம்மதேவன் பிரம்மாண்டமாகிற பாத்திரம் வெடித்து விடுமோ என்னும் பயத்தினால் நாராயணன் என்னும் பெயரை உடைய பரமாத்மாவை துதிக்கிறானோ, அழகிய நாதத்தை உடையதும் முராரியின் வாயில் வைக்கப்பட்டதுமான அந்த பாஞ்சஜன்யம் நம்மை காப்பாற்றட்டும் என்கிறபடியே உத்கிருஷ்டரோடு அபகிருஷ்டரோடு வாசியர எல்லாரும் என் வருகிறதோ என்று பயந்திருக்கிறபடியே சொல்வதாக கொள்ளலாம். பாலன்ன வண்ணத்து பால் போன்ற நிறத்தை உடைய மணிவண்ணா என்று இவனுடைய நிறம் உத்தேசமானா போலே இவனுடன் சம்பந்தம் பெற்ற இதன் நிறமும் உத்தேசிக்கிறது. நீல மேனியின் நடுவே உள்ள செம்பவள வாயில் பாலன்ன வண்ணத்தை உடைய சங்கத்தை வைத்ததால் உண்டான அந்த வர்ண சேர்த்தி அழகை அனுபவிக்கிறார்கள். அவன் நீலமேனி, வாய்கள் சிவந்த அதரங்கள், வெளுத்த சங்கம், இந்த வர்ண சேர்த்தியை அனுபவிக்கிறார்கள். உன் பாஞ்சசன்னியமே கடலில் பிறந்து கருதாது பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தலத்து இடரில் குடியேறி என்கிறவான பிறந்த விடமான கடலையும் வளர்ந்த விடமான பாஞ்சஜன்யம் உடலையும் விட்டு உன்னை ஒரு கணமும் பிரியாதிருக்க பாஞ்சஜன்யம் அதை போலே பல சங்குகளை தர வேணும். இப்பாஞ்சஜன்யம் போல சங்கம் ஒன்றும் இல்லாமையாலே பாஞ்சஜன்யத்தை கொடுத்து விட்டு அதை பிரிய மாட்டாமல் தானும் கூட வருவான் என்று நினைத்து சொல்கிறார்கள். பொய்ப்பாடுடையன பெரியதான இடத்தை உடைத்தாயிருக்கை, ஞாலத்தை எல்லாம் நடுங்க மருள்வதற்கு பேரிடத்தை உடைவதாயிருக்கை, பொய்ப்பாடுடைய புகழுடையவை என்றும் பொருள் கொள்ளலாம். கண்ணனை எதிர்பார்த்திருந்த ருக்மிணி பிராட்டியை தன் ஒலியாலே தரிக்க செய்த செயலாலே பூங்கோள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலி. சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே, அடியோமோடும் என்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு இடைவார்வனமார்வில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு பரிவோர் புக்கு முழங்கும பாஞ்சிஜயமும் பல்லாண்டே என்று பாடினார் பெரியாழ்வார். பொய்ப்பாடுடைய என்பதை பறைக்கும் விசேஷமாக்கலாம். வாசுதேவன் உகந்ததாய பிரணவாகாரமாய் மங்களகரமான வடிவையும் சப்தத்தையும் உடையதாகவும் சங்கை முதலில் வேண்டுகிறார்கள். பாஞ்சஜன்யத்தை போலே பல சங்கங்களை கேட்கிறீர்களே, என்னால் எப்படி தர முடியும்? மேலும் என்ன வேண்டுகிறீர்கள் மேலும் என்று அவன் கேட்க சொல்கிறார்கள். சால பெரும்பறையே, மிகப்பெரிய பறைகள் வேண்டும். இவர்கள் புறப்பட்டு வருவதை தெரிவிக்க சங்கை வேண்டினார்கள். போகும்போது முனைஞ்சு கொண்டு போக பறை என்னும் வாத்திய விசேஷத்தை கேட்கிறார்கள். இப்பறையை ஏத்தி பறை கொள்வான் முதலான இடங்களில் ஊராருக்காக தாங்கள் பெற விரும்பிய பறை என்பதை காட்டுகிறார்கள். அவ்விடங்களில் பறை என்றது இப்பாட்டில் சொல்லும் சங்கங்கள், கொடிகள், மற்ற உபகரணங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் சேர்த்து இற்றை பறை கொள்வான் அன்றுவான். மேலும் என்ன வேண்டும் என்றான். பல்லாண்டு செய்ப்பாரே, சங்கும் பறையும் முழங்க போகும்போது எதிரே நின்று இந்த கோஷ்டிக்கு என் வருகிறதோ என்று பல்லாண்டு பாடுவாரையும் தர வேணும். சரி, கோல விளக்கு மங்களகரமாயிருப்பதாய் நாங்கள் ஒருவரை ஒருவர் கண்டு வாழ்வதற்கு உதவுவதான அழகிய விளக்கு வேண்டும். கொடியே, அருகில் இருப்பார்தானே விளக்கை கொண்டு எங்களை காண முடியும். வெகு தூரத்தில் இருப்பவர்களும் தங்கள் வருவதை அறிந்து வாழும்படி நாங்கள் முன்னே பிடித்து செல்ல கொடியும் வேணும். விதானமே, பனி எங்கள் மேலே விழாதபடி தடுக்க மேற்கட்டிகள் வேண்டும். இவையே நாங்கள் விரும்பும் உபகரணங்கள் என்றார்கள். பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் பல கிடையாது. ஆகையால அந்த பாஞ்சஜன்யத்தை ஒன்றை மட்டும் கொடுத்தான். பாரரெல்லாம் மகிழ பறைகரங்க குடக்கூத்து ஆடின போது திருவரையில் கட்டின பறையை கொடுத்தான். திருப்பல்லாண்டு பாடையைக்கு பெரியாழ்வாரை கொடுத்தான். குலவிளக்கே என்று இவர்களாலே கொண்டாடப்பட்ட நப்பின்னை பிராட்டியை குலவிளக்காக கொடுத்தான். கருளக்கொன்று உடையீர்
கருடக்கோடி ஒன்று உடையீர் என்று புகழ்பெற்றவனாக கருடக்கொடியை கொடியாக கொடுத்தான். விதானமாக எதை கொடுக்கலாம் என்று யோசித்தான். திரு அவதரித்தவென்று பணங்களாலே மழைத்துளிகள் தன்மேல் விழாமல் காத்து வந்த திருவனந்தாழ்வானை கொடுக்க மனமில்லை. தன்னை விட்டு அவன் ஒரு நிமிஷம் பிரிய மாட்டான், நானும் இவனை விட்டால் தரிக்க மாட்டேன். ஆகையாலே பெருமான் அறையில் பீதக வண்ண வாடை கொண்டு என்னை வாட்டந்தனியை வீசீரே என்றாள் ஆண்டாள். உடுத்து களைந்தனின் பீதக வாடை உடுத்து என்றால் ஆழ்வார். அத்தவாளம் என்கிற பெயர் பெற்ற மேற்போர்வையை இவர்களுக்கு மேற்கட்டியாக கொடுத்தான். ஊரார் சேர்ந்திருக்கும் போது பொன்னொத்த வாடை குக்கூடலிட்டு போக வேண்டிய அவசியம் இவனுக்கு இல்லையாகாலே அதை கொடுப்பதால் ஒரு குற்றமும் இல்லை. இப்போது இவற்றை கொடுத்த பின்பும் இவை ஒவ்வொன்று போராது, ஒவ்வொரு வகையிலும் பல வேணும் என்று கேட்டார்கள். இல்லாததை நான் எங்கிருந்து தேடுவது என்று விரைவினான் கண்ணன். உனக்கு அறியது உண்டா? ஆதாரமற்ற ஆலந்தளிரிலே சிறு குழந்தையாய் பள்ளி கொண்டாயே. இந்த உலகமெல்லாம் பிரளய ஜலத்திலே மூழ்கி இருக்கும் போது ஒரு உள்ளங்கை அகலமான ஆலமரத்து இலையிலே உன்னுடைய கைகாலை மடைச்சு கொண்டு படுத்திருந்தாயே. அப்படிப்பட்டவனோ நீ? அகிடனா சாமர்த்தியம் உடையவன், உன்னால் ஆகாதது என்கிறார்கள். எதுவும் இல்லை. பாலன் தனது உருவம் ஏழுல உண்டு ஆளிலையின் மேலன்று நீ வளர்த்த மெய்யன்பர் ஆளன்று வேலையினில் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சொலை சூழ் கொன்றெடுத்தாய் சொல்லு. குண்டு உடையா எடுத்தவன் செயலை போன்றது ஆளிலையில் கண் விளர்ந்தது. ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய், ஆலமாமரம் அதில் ஒரு பாலகனாய், அந்த இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேலும் உண்டான் அரங்கத் தலைவினையான். கோலமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நிலை கொண்டதன் நெஞ்சனியே என்றார் திருப்பாணாழ்வார். ஆறு நிலையாய் பண்டொரு நாள் ஆறு நிலை வளர்ந்த சிறுக்கனவனிவன் என்றும் பையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே என்றும் என நான் மண்ணுண்டேனாக அன்புற்று நோக்கி அடித்தும் பிடித்தும் அனைவருக்கும் காட்டிற்றிலையே என்றும் சொல்லுகிறபடி இவனே உலகம் உண்ட பெருவாயனான ஆளினை பெருமான் என்னும் விஷயம் ஆய்ப்பாடில் உள்ள சிறுமையரும் அறியும்படி என்றோ இருப்பது. சரமஸ்லோகத்திலே மாம் என்ற விடத்திலே சொன்ன சௌலபியத்தை மாலே மணிவண்ணா என்னும் அத்தாலே உணர்த்தினார்கள். அகம் என்னும் இடத்திலே சொன்ன சர்வசக்தி யோகத்தை ஆறு நிலையா என்று சொல்லுகிறார்கள். அருள் உனக்கு சக்தி இல்லையே, சக்தி இல்லையோ என்று நாங்கள் இலக்கைக்கு உபகரணங்கள் எங்களுக்கு அபேட்சிதம் அன்று என்னத்தான் முடியுமோ? நீயாக மனமு வந்து அருளாவிடில் எங்களால் என் செய்ய முடியும். ஆகையால் நீயே அருள வேணும் என்கிறார்கள். அருளாத ஒழியுமே ஆளுநரை மேலன்று தெருளாத பிள்ளையாய் சேர்ந்தான் என்று ஆளுநிலையாய் அருள் ஏலோர் எம்பாவாய் என்று தங்களுக்கு வேண்டிய எல்லாம் கேட்கிறார்கள். அவனும் தர சித்தமாக இருக்கிறான். அடுத்த பாட்டிலே நாம் அனுபவிப்போம். போல்நல சங்கங்கள் பொய்ப்பாடுடைய வைக்கும். மாலை மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேலே ஆசைவனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நெடுங்க மடல்வன பாலென்ன வண்ணத்துன் பாஞ்சு சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாளுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு சேர்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆறுநிலையாய் நீ அருள் ஏலோர் எம்பாவாய். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதிமணி மாடம் தோன்று ஊர் நிதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதும் ஊர் வில்லிபுத்தூர் வேதக்கோன் ஊர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தாசன் சீனிவாச ராகவ ராமானுஜதாசன்.